ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெர்ஸ் கைனமெட்டிக்ஸாக பார்டர் மேனிப்புலேட்டர் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் வந்து முன்னாடியே வரைஞ்சி வச்சுருக்கேன். சிம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. லிங்க் லென்த் வந்து L1, செகண்ட் லாங் லென்த் வந்து L2. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறத வந்து ஒரிஜின் டு எண்ட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது வந்து R. அப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா எடுத்துக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் θ1 is equal to β minus alpha. அண்ட் திஸ் trigonometric equations எதுக்கு எழுதி வச்சுருக்கேன், இதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எதை ஆட் பண்ண போகிறோம்னா, இது வந்து ஃபார்வர்ட் கன்வெர்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஃபார்வர்ட் கன்வெர்டிக்ஸ் ஈக்குவேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L1 ஸ்கொயர் C1 ஸ்கொயர் ப்ளஸ் L1 ஸ்கொயர் C1 ஸ்கொயர் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருவோம். L1 C1னா நத்திங் பட் காஸ் θ1. ஓகேவா? C12னா காஸ் θ1 ப்ளஸ் θ2. நான் எதுக்கும் எழுதி வச்சுக்கிறேன் இந்த சைடில். C12 மீன்ஸ் காஸ் θ1 ப்ளஸ் θ2. ஓகேவா? அப்போ C1னா காஸ் θ1. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எதுக்கு இப்படி எழுதி வச்சுக்கணும், நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டோம். ப்ளஸ் L2 ஸ்கொயர் சாரி ஆக்சுவலி ஓகே சாரி L2 இது ஹோல் டேர்ம் தானே, இதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். நான் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எழுதிட்டு அப்புறம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். C12 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் L1 S1 ப்ளஸ் L2 S12 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? தட் மீன்ஸ் இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். L1 A ஸ்கொயர் ப்ளஸ் அதான் A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் வந்து A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. அப்படி பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் plus b square into c12 square plus 2ab 2 into L1 c1 2 into ab. okay இது a இது b L2 c12 plus இந்த இது எழுதிக்கலாம். அதே மாதிரி L1 s1 square plus L2 s12 square plus 2 into L1 s1 L2 s12. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கொயர் L2 ஸ்கொயர் அதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து L1 ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா L1 ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா C1 ஸ்கொயர் ப்ளஸ் S1 ஸ்கொயர். உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. C1 ஸ்கொயர்னா காஸ் θ1 ஸ்கொயர், சைன் S1 ஸ்கொயர்னா சைன் θ1 ஸ்கொயர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் θ1 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் θ1 ஸ்கொயர்னது 1. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்து அதில் இருக்க காமன் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி L2க்கு நம்ம காமன் எடுத்துக்கலாமா? L2 காமன் எடுத்தால் இந்த டேர்ம் பாருங்க, L2 plus L2 C12 ஸ்கொயர் ப்ளஸ் S12 ஹோல் ஸ்கொயர். இப்படி பார்த்தீங்கன்னா இதுவுமே மேபி நீங்கள் நினைக்கலாம் C12னா காஸ் θ1 ப்ளஸ் θ2 தான் நினைக்கிறீங்க. பட் ஸ்டில் அது என்ன வேல்யூ வந்தாலும் தீட்டா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து θ1 வந்து ஒரு 20 இருக்குது, θ2 வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா C12 அதோட வேல்யூ என்ன இருக்கும், காஸ் 70 இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே காஸ் 70 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் 70 ஸ்கொயர் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக இதையும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட வேல்யூமே 1, இதோட வேல்யூமே 1. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் எதெல்லாம் காமனாக எடுக்கலாம், L1 L2 காமனாக எடுத்துக்கலாமா? இந்த டேர்ம்ஸில் பாருங்க, 2L1 L2 இதை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், ஓகே as 2 into L1 L2 எதை காமனாக எடுக்கலாம், ஓகே C1 C12 plus S1 S12. இப்போ பாருங்க, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க, காஸ் தீட்டா அதான் காஸ் A காஸ் B ப்ளஸ் சைன் A சைன் B. இது எந்த இடத்துல வருது பாருங்க, காஸ் A காஸ் B ப்ளஸ் சைன் A சைன் B. இந்த B இது 1 2 இருக்கனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. 1 2 இந்த சென்ஸ் நம்ம இந்த 1 2 அதான்
காஸ் தீட்டா 1 + தீட்டா 2வே வந்து நம்ம வந்து பியை கன்சிடர் பண்ணிக்கலாம். பி வந்து என்ன எடுத்துக்கிறோம், தீட்டா 1 + தீட்டா 2வே நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. எல்லாரும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னா இதுலேயே வந்து தீட்டா 1 + தீட்டா 2 இருக்குது அப்படின்னு. வேறு ஒன்றும் கன்சிடர் பண்ணாது. நம்ம தீட்டா 1 + தீட்டா 2 வந்து பியாக கன்சிடர் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா ரைட்ண்ணா, தீட்டா 1 + தீட்டா 2 = பின்னு எழுதிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது இந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், காஸ் ஏ + பி அப்ளை பண்ணலாமா? ஓகே, சாரி, காஸ் ஏ - பி அப்ளை பண்ணலாமா? இப்போ பாருங்க, அப்போ வந்து இது என்னெல்லாம் சிம்பிளிஃபை ஆகிட்டு L1² + L2² + 2 × L1 L2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 2 வந்து என்னவா எடுத்துக்கலாம், ஏவா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்றத நீங்க பாருங்க, நம்ம எது வேணாலும் எடுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காக தீட்டா 1 + தீட்டா 2 வந்து ஏ எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா காஸ் ஏ இந்த ஹோல் டேர்ம் வந்து நம்ம என்னவா எழுதிக்கலாம், காஸ் ஏ - பி எழுதிக்கலாமா? காஸ் ஏ இருக்கிற இடத்துல வந்து தீட்டா 1 + தீட்டா 2. ஓகேவா? தீட்டா 1 + தீட்டா 2 மைனஸ் என்னது பி என்னது, பி என்ன டேர்ம் இந்த இடத்துல 1. ஓகேவா? பி தீட்டா 1. அப்படி பார்த்தீங்கன்னா தீட்டா 1 இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தீட்டா 1 தீட்டா 2 தீட்டா 1 கேன்சல் ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், காஸ் ஆஃப் இந்த இடத்துல காஸ் ஆஃப் ஏ - பி வந்து காஸ் ஆஃப் தீட்டா 2 வரும். ஐ மீன் C2. ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா L1² + L2² + 2L1 L2 C2. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இதுல வந்து நம்ம தீட்டா 2 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி இதுக்கப்புறம் என்ன வரும்னா இது வந்து என்னது, காஸ் தீட்டா 2வா? ஸோ இந்த டேர்ம் இந்த சைடு வச்சுட்டு இது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு தள்ளிக்கலாம். தட் மீன்ஸ் x² + y² என்ன, x² + y². இப்போ பாருங்க, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு தள்ளிட்டோம்னா x² + y² மைனஸ் L1² மைனஸ் L2² பை, ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் நெகட்டிவ் ஆயிடும், இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து கீழே வரும். 2L1 L2 = cos தீட்டா 2. ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது, தீட்டா 2 நம்ம கண்டுபிடிக்கணும்னா இன்வர்ஸ் இதை எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெகட்டிவ் எடுத்துட்டு காமனாக எடுத்துட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் இப்போ பாருங்க, தீட்டா 2 = cos inverse of x² + y² minus L1² + L2² by 2L1 L2. ஓகேவா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ வந்து தீட்டா 2 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ தீட்டா 1க்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது ஓகே எடுத்துக்க. தீட்டா 2 = cos inverse of x² + y² minus L1² + L2² by 2 × L1 L2. ஓகேவா? இதுக்கப்புறம் நாம ஓகே இதை வரைக்கும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து தீட்டா 1 வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? தீட்டா 1 ஃபைண்ட் பண்றதுக்கு சிம்பிள். தீட்டா 1 நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம், தீட்டா 1 = பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவா, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. தட் மீன்ஸ் நம்ம வந்து பீட்டாவோட பீட்டா ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் ஆல்ஃபா ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் தீட்டா 1. ஸோ தட் மீன்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் 4 to 8. ஓகேவா? ஃப்ரம் ட்ரையாங்கிள் 4 to 8. ஓகேவா? 4 to 8 இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது என்னவா இருக்கும், ஹைப்போடெனஸ் வந்து L2 இருக்கு. ஸோ வந்து L2 sin தீட்டாவா, sin theta 2. ஓகே, ஸோ 2 னா வேற ஒன்றும் இல்லை, இந்த லென்த் வந்து = L2 sin theta 2. ஓகேவா? இது கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 1
2 and 8 ஓகேவா, ஏன்னா அதில் தான் வந்து ஆல்ஃபா ஆங்கிள் இருக்கு. ஸோ 1, 2 and 8 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா tan ஆல்ஃபா என்ன வரும், tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து இந்த சைடு தானா, இந்த சைடு வந்து சேம் அஸ் இந்த ட்ரையாங்கிளோடதா. ஸோ வந்து இதே வழி வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். L2 sin theta 2 by adjacent சைடு என்னது, இந்த லென்த் வந்து ஆர்ம் 1 லென்த் L1 பிளஸ் இந்த லென்த் என்னது, இது வந்து L2 sin theta 2 ஆப்வியஸ்லி இது வந்து என்னது, இந்த ட்ரையாங்கிளை பார்த்தோம்னா L2 cos theta 2 ஸோ அதை எழுதிக்கலாம் L2 cos theta 2 ஓகேவா. ஆல்ஃபா கிடைச்சிச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் L2 sin theta 2 by L1 plus L2 cos theta 2 ஓகேவா. ஆல்ஃபா கிடைச்சிச்சு. இப்போ நம்ம பீட்டா மட்டும் கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா தீட்டா 1 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, பீட்டா என்னது, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் 1, 2 and 3 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா tan beta is equal to 1, 2, 3 from triangle 1, 2, 3. tan beta என்னது, ஆப்போசிட் சைடு வந்து இந்த லென்த், இது என்னது y என்னது, நம்ம தான் ஆல்ரெடி ஃபார்வர்ட் கன்வெர்டிக்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. வேர் இஸ் தட், இதுதான். ஓகே, or else we can directly write y ஓகேவா, y by x ஓகேவா, opposite by adjacent, இது வந்து x, இது வந்து y ஓகேவா. சிம்பிளா முடிஞ்சு. ஸோ வந்து பீட்டா என்னது, tan inverse of y by x ஓகேவா. இப்போ ஒன்றும் கிடையாது, தீட்டானா என்னது, பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவா. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சு. theta 1 is equal to tan inverse of y by x minus alpha என்னது, tan inverse of L2 sin theta 2 by L1 plus L2 cos theta 2 over இதுதான் வந்து theta 2 theta 1 theta 2 நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. அண்ட் கைஸ் இதுதான் வந்து இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் a simple 2R manipulator. Hope you guys understood this. இது இன்னொரு மெத்தடும் இருக்கு, சைன் கொசைன் ரூல் வச்சு சிம்பிளா முடிக்கலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் a clear explanation for first time இன்வெர்ஸ் கைனமேட்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு தட் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ மேபி இஃப் யூ வாண்ட் தட் கொசைன் மெத்தட் ஆல்சோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அஸ் ஆஃப் நவ் இந்த மெத்தட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ்.